வணக்கம் நட்புகளே. இன்றைக்கி வீடியோவில் வந்து 38 இன்ச்சு இடுப்பு 41 இன்ச்சு சீட்டு இந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு பேண்ட்டை கட் பண்ண போகிறோம். நார்மல் பேண்ட்டு. இந்த பேண்ட்டில் வந்து வேறு எந்த விதமான டிஃப்ரெண்ட் எதுவுமே கிடையாது. கேஷுவலாக சராசரியாக ஒரு பேண்ட்டை ரெடிமேட் ஸ்டைலில் வந்து எப்படி கட் பண்ணுறோம் அப்படிங்கிற மெத்தடில் தான் இந்த பேண்ட்டை கட் பண்ண போகிறோம். இப்போ இந்த பேண்ட்டினுடைய அளவு 38 இன்ச்சு இடுப்பு 41 இன்ச்சு சீட்டு 26 இன்ச்சு தொடர் லூஸு. இந்த பேண்ட்டு வந்து நேரோ ஃபிட் பேண்ட்டு, நார்மலாக போடக்கூடிய ஆஃபீஸ்க்கு போடக்கூடிய பேண்ட்டு. இந்த பேண்ட்டை வந்து 2 விதமாக கட் பண்ணலாம். கஸ்டமருமே 2 விதமாக வருவாங்க. எப்படின்னா, இதில் பாட்டம் வந்து 15 இன்ச்சு, இந்த நம்ம கட் பண்ண போகிற பேண்ட் வந்து பாட்டம் 15 இன்ச்சு. இதே அளவில் வந்து 14.5 இன்ச்சு 14 இன்ச்சு பாட்டம் வச்சு பேண்ட் வந்து ஃப்ளாட் டைனிங் வச்சு கேட்பாங்க. அந்த மாதிரி பேண்ட்டு கட் பண்ணும்போது அதனுடைய கட்டிங் மெத்தடு வேறு சேஞ்ச் ஆகும். இந்த பேண்ட்டை வந்து நம்ம சென்டர் கிரீஸு நேரோ ஃபிட் பேண்ட் டைப்பில் கட் பண்ண போகிறோம். இப்படி ஒரே அளவுக்கான வித்தியாசங்கள் உள்ள அளவுகள்லாம் இருக்குங்கிறத வந்து தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காண்டி தான் இந்த பதிவு. அதுபோல் உள்ள பேண்ட்டையும் நம்ம வந்து ஏற்கனவே கட் பண்ணியிருக்கிறோம். அடுத்து வரக்கூடிய வீடியோவில் அடுத்த பேண்ட் கட்டிங்கில் வந்து அதனுடைய மாற்றங்கள் எப்படி பண்ணுறோங்கிறதையும் அடுத்த வீடியோவில் வரக்கூடிய கட்டிங்கில் பார்ப்போம். இப்போ இந்த பேண்ட் வந்து கேஷுவலாக வெட்டக்கூடிய ஒரு பேண்ட்டு கட் பண்ணி முடித்து அதை எப்படி செக் பண்ணணும், சென்டர் பேலன்ஸ் எப்படி செக் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் எப்படின்னு பார்ப்போம். நன்றி. இப்போ இந்த பேண்ட்டை கட் பண்ண போகிறோம். 39 இன்ச்சு உயரம், 15 இன்ச்சு பாட்டம், 38 இன்ச்சு இடுப்பு, 41 இன்ச்சு சீட்டு, 26 இன்ச்சு தொடையினுடைய லூஸ் ரெடி. ஃப்ரண்ட் போர்க்கு வந்து 10.5 இன்ச்சு கிராஸ் பாக்கெட்டு ஃப்ளிட்லெஸ் பேண்ட்டு. பேண்ட்டை எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். மேலே 1 இன்ச்சு பெல்ட்டுக்கு வந்து விட்ருக்குறோம். 1.5 இன்ச்சு பெல்ட்டு, 1 இன்ச்சு மேலே தள்ளி வச்சுட்டு 1/2 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு, 10.5 இன்ச்சு போர்க்கு, 39 இன்ச்சு ஹைட்டு, 41.5 இன்ச்சு 2.5 இன்ச்சு பட்டிக்கு, 28.25, 14 இன்ச்சு ஒரு பாயிண்ட்டு. இதிலேருந்து 3 இன்ச்சு மேலே ஏற்றி வச்சுக்கிறோம். நார்மல் பேண்ட்டு. 41 இன்ச்சு 12 ஒரு பாகம் சீட்டில் 3.25 ஒரு பாயிண்ட். போர்க் லைன், முட்டியினுடைய லைன், பாட்டம் மடிப்புக்கான எக்ஸ்ட்ரா துணி. சீட் 41, 10.25, 3/4, 11, 10.25 இன்ச்சு ரெடி அளவு, 3/4 இன்ச்சு சேர்த்து வச்சுருக்குறோம் ஸ்டிச்சிங்க்கு. பிளேக்கு வந்து 1.25 ஒரு பாயிண்ட் வச்சுருக்குறோம். இங்கே 13 இன்ச்சு இருக்குது. 26 இன்ச்சு தொடையினுடைய லூஸ், 26 இருக்குது. 6.5 இன்ச்சு இந்த கோட்டுக்கு பாயிண்ட் வெளியே இருக்கிற அளவு சென்டர், இந்த அளவை வந்து அப்படியே ஈவன் பண்ணுறோம். பாட்டம் 15, 3.25, 7.5 ரெண்டுக்கும் சென்ட்ரு. 4.5 இன்ச்சு ஒரு பாயிண்ட்டு, 9.25. இடுப்பு 38, 9.5, 1 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு 10.5, 10.25, 11,
கீழே இந்த லைனில் கரெக்டாக வச்சுக்கிறோம். நார்மல் ஹிப்பு இந்த சென்ட்ரல் லைனில் இந்த சென்டரில் வந்து டச் ஆகிற மாதிரி பொசிஷனில் வச்சுக்கணும். ஒன்றே முக்கால் இன்ச்சு கிராஸ் பாக்கெட்டு, உயரம் வந்து 6.75, 38 இன்ச்சு இடுப்பு. பேண்ட் மார்க்கிங் முடிஞ்சிருச்சு. இப்போ இதே பேண்ட்டை வந்து இப்போ இந்த பேண்ட்டை வந்து வேறு ஒரு கஸ்டமர் வர்றாங்க அப்படின்னு சொன்னால் இந்த பாட்டம் வந்து 14 இன்ச்சு கேட்பாங்க. அயனிங் வந்து ஃப்ளாட் அயனிங் கேட்பாங்க. அந்த மாதிரி உள்ளவங்க கேட்டாங்க அப்படின்னா இப்போ இந்த 10.75 வச்சுருக்கோம் இல்லையா, இதில் சீட்டில் 4 ஒரு பாகம் 10.25 ப்ளஸ் 3/4 இன்ச்சு இப்படி வச்சோம் இல்லையா, இந்த 3/4 இன்ச்சு ப்ளஸ் பண்ணாமல் இதிலே கரெக்டாக வச்சு வெட்டிடுவோம். வச்சு போர்க்கு அப்படி எடுத்துருவோம். அந்த மாதிரி மெத்தட்லேயும் வந்து வெட்டலாம். ஏற்கனவே நம்ம வெட்டியிருக்கிறோம். இந்த மாதிரி மாற்றங்கள் இருக்குங்கிறதையும் இதே அளவுக்கு அந்த மாதிரி மாற்றி வெட்டக்கூடிய வழிமுறையும் உண்டு. அது கஸ்டமர் போடக்கூடிய சின்ன சேஞ்சு. இது பென்சில் பிட்டு ஃப்ளாட் ஐனிங்னு கேட்டாங்க அப்படின்னா அந்த மாதிரி பண்ணணும். இது வந்து சென்டர் ஐனிங்கு நேரோ ஃபிட் பேண்ட் மாதிரி நார்மலாக போடக்கூடிய பேண்ட். அதனால் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். கஸ்டமருடைய தேவைக்கு தகுந்த மாதிரி வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். கவரேஜ் கரெக்டாக இருக்கலாம். கவரேஜ் கரெக்டாக இருக்கு. இப்போ ஃப்ரண்ட்டு கட் பண்ணிட்டோம். அடுத்து பேக் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ பேக் கட் பண்ணுறோம். இந்த சென்ட்ரு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். இந்த துணியை 9.75 ஒரு பாயிண்ட்டு, கீழே அதே மாதிரி 9.75 ஒரு பாயிண்ட்டு. ஒரு பாயிண்ட்டு வந்து கீழே வந்து கம்மியாக இருக்குது. அந்த ஒரு பாயிண்ட் அப்படி நகர்த்திக்கணும். அப்போ தான் அந்த பேண்ட்டினுடைய பேலன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும். சீட் லைனில் இப்படி எடுத்துக்கோங்க. லைனு இந்த ஃப்ரண்ட் வந்து எவ்வளோ இருக்குன்னு இப்படி செக் பண்ணிக்கணும். 26 இன்ச்சு நமக்கு லூஸ் வேணும். இப்போ 12.75 இருக்குது. அந்த 1/4 இன்ச்சு மட்டும் இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு 1/4 இன்ச்சு தான், அதை அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கணும். பத்தேகால் ப்ளஸ் 3/4 11 கரெக்டாக இருக்குது ஃப்ரண்ட்டு. இப்போ இந்த 1/4 இன்ச்சு இருக்கிறதுனால இந்த ஷேப்பு வந்து கரெக்டாக வந்து கீழே இருந்து இப்படி கொண்டு வரணும். லைட்டாக இந்த வாட்டத்தில் நீங்கள் அப்படியே பண்ணிக்கணும். இதான் வந்து அந்த நெடுங்காலில் வந்து சுருக்கு இல்லாமல், நெடுங்கால் சைடு கம்ப்ளீட்டாக சுருக்கு இருக்காது. பேண்ட் ஃபிட்டிங் சைடில் பார்த்தீங்கன்னா நீட் ஃபினிஷிங்காக இருக்கும். சீட்டு வந்து 41 10.25 ஒரு இன்ச்சு சேர்த்து 11.25. இந்த 11.25 வர இடத்துல இப்படி வச்சுக்கோங்க.
11.75 ஒரு பாயிண்ட்டு, 26 இன்ச்சு லூஸ். இங்கே 11.75 ஒரு பாயிண்டில் மார்க் பண்ணிவிட்டு ஸ்டிச்சிங்க்கு எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. 1.25 இன்ச்சு, பாட்டத்துலேயும் அதே 1.25 இன்ச்சு. சொன்ன மாதிரி இந்த பேண்ட்டு வந்து அளவு வந்து நார்மலாக அளவு இருக்கும்போது கட்டிங் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சிரமம் இல்லாமல் இந்த மாதிரி வந்து கேஷுவலாக இருக்கும். ஆனால் இதே கஸ்டமர் இதே அளவில் வந்து பென்சில் பிட்டுக்கு வந்துட்டார் அப்படின்னு சொன்னால் அவங்க போடக்கூடிய மெத்தட்ஸு, லோ ஹிப்பு இது எல்லாமே சேஞ்ச் ஆகும். அப்போ அந்த கட்டிங் ஸ்டைலை மாற்றணும். ஆனால் அளவு வந்து ஒரே அளவாக தான் இருக்கும். போடக்கூடிய மெத்தடு மாறும் பொழுது கட்டிங்கையும் மாற்றி வெட்டி பழகணும். நிறைய கட்டிங் நம்ம போட்டிருக்கிறோம். ஃப்ரெண்டோட மார்க்குக்கு சென்ட்ரு, இருபத்தி 1/4 இன்ச்சு சேர்த்து 22.25. கிராஸில் ஒரு 1/4 இன்ச்சு எப்போவுமே குறையும். பெல்ட் ஜாயின் பண்ணும்போது இந்த கிராஸில் 1/4 இன்ச்சு கம்மியாகும். அதுதான் அந்த 1/4 இன்ச்சு கூட்டுறது. சைடில் ஸ்டிச்சிங்க்கு 38, இடுப்பு 9.5, டாட்டுக்கு ஒரு 3/4 இன்ச்சு. ஸ்டிச்சிங்க்கு கரெக்டாக இருக்கும். கட் பாயிண்ட் மார்க் பண்ணிடலாம். 3 இன்ச்சு, ஒரு 1/4 இன்ச்சு பாக்கெட்னுடைய டெப்த்து. இந்த டாட்டோட 3/4 இன்ச்சு தள்ளி வச்சுக்கோங்க. இது அப்படியே சைடு தையல் தும்பை கழித்து சென்டர் பண்ணிக்கோங்க. டாட்டுக்கு 3/4 இன்ச்சு வச்சுருக்குறோம். பாக்கெட்டினுடைய அகலம் 4.75. இப்போ இந்த பேண்ட்டை வந்து கேஷுவலாக சாதாரணமாக நம்ம வந்து மார்க்கிங் எல்லாம் பண்ணிட்டோம். இப்போ இந்த பேண்ட்டினுடைய பேலன்ஸ் எல்லாம் சரியாக இருக்கா, ஏதாவது திருகல் இருக்குமா, இந்த மாதிரி செக்கப் வந்து பண்ணணும். ஃப்ரண்ட்டை கட் பண்ணிட்டோம். பேக் பேலன்ஸையும் நம்ம பார்க்கணும். பேக் பேலன்ஸ் வந்து எப்படி பார்க்குறதுன்னா 15.25 இருக்குது. இந்த எண்டில் இருந்து இந்த எண்டு வரைக்கும் 15.25, 7.5 இன்ச்சு ஒரு பாயிண்ட்டு. இது பேக் சென்ட்ரு. அதே மாதிரி 10.75 ஒரு புள்ளி. இதோட சென்டரையும் கரெக்டாக பார்க்கணும். பேக் சென்ட்ரு. அதே மாதிரி பாட்டத்தினுடைய பேக் சென்டரையும் பார்க்கணும். 9.5, 9, 4.5. பேண்ட்டினுடைய பேலன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறது தான் இந்த வழிமுறை. நீங்கள் டேப்பை வச்சே செக் பண்ணி பார்த்துக்கலாம். நான் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக வந்து மார்க்கிங்கில் பண்ணுறேன். இந்த கிராஸ் அளந்து பார்க்கணும். 12.75.
அதே 12.25 இங்கே இருக்கும். இப்படி அளந்து பார்த்தீங்கன்னா அந்த 12.25 இங்கே கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி இதையும் பார்க்கணும். 18.25 அந்த 18.25 இங்கே இருக்கான்னு பார்க்கணும். இதில் 1/4 இன்ச்சு ஷார்ட்டேஜ் இருக்குது. இந்த 1/4 இன்ச்சு நம்ம இதில் இந்த கிராஸ் பண்ணும்போது இந்த 1/4 இன்ச்சு கூட வரக்கூடாது. அப்போ இந்த மார்க்கிங்கில் வந்து ஏதோ ஒரு இடத்துல கிராஸ் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். பட் 1/4 இன்ச்சுக்குள்ளே இந்த பேலன்ஸில் ஒன்றும் கம்ப்ளைண்ட் வரப்போகிறது இல்லை. இந்த மாதிரி நம்ம வந்து தெளிவாக வந்து செக் பண்ணிக்கணும். அதே மாதிரி சீட்டினுடைய பேலன்ஸையும் பார்க்கணும். இப்போ இதில் வந்து 11.25 இருக்குது. இந்த 11.25 இங்கே இருக்கான்னு பார்க்கணும். கரெக்டாக இருக்கும். மார்க்கிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேலன்ஸும் மேக்ஸிமம் கரெக்டாக வரணும். இதை ஃபாலோ பண்ணாலே சரியாக வந்துடும். இதெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கணும். அப்போ இந்த பேண்ட்டினுடைய இந்த பேலன்ஸ் எல்லாம் பார்க்குறதுல வந்து இதில் வந்து வித்தியாசம் வந்தால் அப்போ எதனால் அந்த மாற்றம் வருது அப்படிங்கிற இதை வந்து பார்க்கணும். இப்படி செக் பண்ணி பார்த்துக்கணும் பேண்ட்டை. இப்போ பேண்ட்டை கட் பண்ணிடலாம். எல்லாமே கரெக்டாக இருக்குது. நம்ம சிம்பிளாக தான் வெட்டினோம். அளவுகள் எல்லாமே வந்து கரெக்டாக வச்சு வெட்டும்போது இந்த மாதிரி செக் பண்ணாலும் கரெக்டாக தான் இருக்கும் பேண்ட்டு. இதில் வரக்கூடிய அந்த ஒரு சின்ன அந்த கிராஸில் நம்ம மார்க் போடும்போது ஒரு புள்ளி அந்த மாதிரி ஜாஸ்தி போகிறது தான் இந்த பேலன்ஸில் வந்து காட்டுறது. இதில் ஒரு மார்க் போடனாலும் போட்டுக்குங்க. இப்படி மார்க் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். கட் பண்ணும்போதே கட் பண்ணிடலாம். இப்படி மார்க் போட்டுக்கிட்டிங்கன்னா தேவையான அளவுக்கு ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான், பேண்ட் கட்டிங் முடிஞ்சுது. இந்த மாதிரி கட் பண்ணி பாருங்கள், நீட்டாக இருக்கும் பேண்ட்டு. இதோட பேக் பொசிஷன் ஷேப் வந்து நீட்டாக இருக்கும். பேண்ட்டு போட்டிருக்கும் போது இந்த இடத்துலலாம் இழுத்து பிடிக்கவோ சுருக்கு வரவோ அந்த மாதிரி எதுவுமே செய்யாது. ஃபிட்டிங் வந்து நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும் பேண்ட் கட்டிங். ஓகே, அடுத்த கட்டிங்கில் சந்திப்போம்.